இங்க ஒரு டிஎஸ்பி இருக்கிறார், வந்திருக்காரான்னு தெரியல. அவர் எங்க கட்சி நிர்வாகிகள் வந்தாக்கா உட்கார சொல்லுங்க, வேல்முருகன் கட்சி தானன்றாரா. தம்பி பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி இருந்தான் தமிழ்நாட்டில். எஸ்பியா இருக்கும்போது அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனா இருந்து ஹோம் செக்ரட்டரி டிஎஸ்பி வர வச்சு அந்த பிரேம்குமார் எஸ்பியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு கையெழுத்து போட்டவன் வேல்முருகன். அதே மாதிரி குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் விருப்பலிங்க செல்வம் என்பவரை ஒரு லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத். அவர் எஸ்பி பேரு சங்கரன், குறிச்சு வச்சுக்க, எஸ்பியா இருக்கிறான். எஸ்பியா இருந்தவனை கேஸ் போட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணி அந்த எஸ்பியை 14 வருஷம் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் தான். அதனால என் கட்சி நிர்வாகிகள் வந்தானே அவன் வீட்டு வேலைக்கு வரல, இந்த மக்களுக்காக வரான், இந்த மண்ணுக்காக வரான், இந்த மொழிக்காக வரான், அந்த இனத்திற்காக வரான். காவல்துறை அதிகாரிகள் ஊரிய மரியாதையோடு நடத்தணும். அலட்சியம் காட்டுறது அதெல்லாம் இங்க கூடாது. தயவு செய்து நாங்க புலிகளோடையும் புலிகளுடைய தலைவரோடும் கரும்புலிகளோடும் கடற்புலிகளோடும் கைகோர்த்து பழைக்கு அரசியலுக்கு வந்தவங்க. எங்க நீதிமன்றத்தில் புவனகிரி ஆய்வாளருக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அதற்காக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. எல்லா வழக்கையும் சந்தித்தவன் நானே. 1996 இனப்படுகொலை உச்சத்தில் இருந்த போது இலங்கை தூதரகத்தில் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அந்த இலங்கை தூதரகத்தை வெடிகுண்டு வீசி அந்த வழக்கை சந்தித்தவன், விசாரித்தவரே டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற அப்ப டிஜிபி ராமானந்தம், திலகவதி அன்னைக்கு டிஐஜி. அதனால இந்த டிஎஸ்பிக்கு சொல்றேன், இங்க இருக்கிற காவல்துறையில் அப்படி மரியாதை இல்லாம எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்றேன், மாமூல் வாங்குற கட்சி இல்ல, மக்களை சாதி ரீதியா தூண்டி விடுற கட்சி இல்ல, மக்களுக்காக ரத்தம் சிந்தி அதே இடத்தில் உயிரை தியாகம் செய்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எல்லாரும் டாஸ்மார்க் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவான். நான் என் கட்சியில ஒரு அணியை கூப்பிட்டு சொல்லுவேன், நீ தான் செய்யணும், நேரடியா லைவா ஒளிபரப்பு பண்ணு, தேச பாதுகாப்பு சட்டம் போடுவான், குண்டாஸ் போடுவான், சந்திப்புன்னு சொல்லுவேன். அப்படிதான் டாஸ்மார்க்க பண்ணோம். மோடி வந்தார் இந்த நாட்டுக்கு விமான நிலையத்தில், கோ பேக் மோடி. விமான நிலையத்துக்குள்ள கரும்புலிகளை இறக்குவது போல் இறக்கி மோடி தர வழியாக ஐஐடிக்கு செல்ல விடாமல் தடுத்து அவரை சென்னை விமான நிலையத்திலிருந்து பறந்து போகின்ற அளவுக்கு அங்க போராட்டத்தை முன்னெடுத்தவன் வேல்முருகன். எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, என் கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆக என் கட்சி தோழர்கள் வருகின்ற போது தயவு செய்து எல்லா காவல்துறையும் சொல்ல, எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், எங்கேயோ ஒரு கிறுக்கு இருப்பான், 2 மணி நேரம் காக்க வச்சிருக்கான். சொன்ன உடனே ஏறி போச்சு. உடனே நம்முடைய ஏடிஜிபி டேவிட்சன் சார் கிட்ட போட்டு சொன்னேன், இங்க எஸ்பி மயில்வாகன தெரியும், அவர் கேட்டா கூட தெரியும் நான் யாருன்னு சொல்லுவார். இங்க இருக்கிற நேர்மையான வடக்கு மண்டல ஐஜி என்னுடைய நண்பர் அஸ்ராக்கார் நேற்று தினம் கூட்டு 3 மணி நேரம் அவரோட உட்காந்து பேசிட்டு வந்திருக்கிறேன். அதனால எத்தனை பேர் எஸ்பி சீட்டை கீச்சேன், எத்தனை இன்ஸ்பெக்டர் எத்தனை டிஎஸ்பி வீட்டுக்கு அனுப்புனேன். இன்னைக்கும் நான் வந்தா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி கேப் போட்டுக்கிட்டு பட்டை போட்டுட்டு தான் வந்து என்ன பார்க்கணும். நான் நடமாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவுடைய சேர்பர்சன். நான் பொலிட்டிக்கலா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரேன்னா எனக்கு புரோட்டோகாலா எங்க செயலோட எஸ்கார்டோட வரணும். அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை. ஆனா அந்த பணிகள் இப்ப நாளை கூட 6ஆம் தேதி கிருஷ்ணகிரிக்கு போறேன், 7ஆம் தேதி தருமபுரிக்கு போறேன், 8ஆம் தேதி சேலத்துக்கு போறேன். வந்து பாருங்க தெரியாத டிஎஸ்பி அவர்களே, என்னுடைய பதவிக்கும் என்னுடைய சீனியாரிட்டிக்கும் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர், மறந்த அம்மையார் ஜெயலலிதா, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு என்ன புரோட்டோகால் என்ன தெரியுமா? சீஃப் செக்ரட்டரி விட நான் கேடர்ல மேல. புரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா நீ டிஎஸ்பி ஆகிட்டு எல்லாரும் அப்புறமே கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட் பாக்கிட்டு காட்டன் ஓட்டுறவன் எல்லாரும் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து பேசுவது போல் பேசுறேன்னா சட்டையை கயிற்றுவேன் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இங்க இந்த பாலாட்டுறது கூலாட்டுறது எல்லாம் கிடையாது. நாங்களாம் பதவி இந்த எம்எல்ஏ பதவி வருவோம், எம்பி ஆகும், மந்திரி ஆகும் கிடையாது. இப்ப கூட என் கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், எம்எல்ஏ பதவியே வேணாம், மீண்டும் வேற மாதிரியான போராட்டத்திற்கு ஒரு இளைஞர் படையை இங்க கட்டி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, நாளைக்கு ஸ்டாலின் ஏதாவது 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தாருன்னா உங்களை வாங்கி உள்ள அனுப்புறேன்னு சொல்றேன். பதவியே வேணான்ற முதலமைச்சர்கிட்ட போய். அதனால எனக்கு என் கட்சிக்காரனுக்கு சுயமரியாதை முக்கியம், தன்மானம் முக்கியம், அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுல நீங்க குந்தகம் விளைவிக்க யாரும் கூடாது. நீ RSS காரனாரு, காகி சட்டைக்காரனாரு, காவி சட்டைக்காரனாரு, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நான் நட்புக்கு அன்பு காட்டுவேன், அன்புக்கு அன்பு காட்டுவேன். ஆதிக்கத்துக்கோ ஆதிக்க பயங்கரவாதத்திற்கோ ஆதிக்க திமிருக்கோ ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.